இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொங்கல் பரிசு பொருட்களாக என்னென்ன வழங்கப்படும் என்பது குறித்து தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன பொருட்கள் என்பதை பற்றியும் தற்போது வெளியான செய்தி வெளியீடில் என்ன உள்ளது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொங்கலுக்கு பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அறிவிப்பு 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தமாக 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுவார்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க போஸ்ட் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குவது சம்மந்தமான செய்தி வெளியிடும் விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 28/12/2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியீடு எண் கொடுத்துருக்காங்க. செய்தி வெளியீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து தான் தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் அறுவடை திருநாளாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு ஏற்படும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றை சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசு கூடுதல் தலைமை செயலர் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பொங்கல் பரிசு சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு. இதில் எந்த ரொக்க பணமும் வழங்குதான் மென்ஷன் பண்ணல. இதனால் பொங்கல் பரிசில் ரொக்க பணம் வழங்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.